Black Friday sales, அட்டகாசமான deals up to 75% discount, எல்லாமே exclusive prices. இப்போவே அருகில் உள்ள விவேக்ஸ்க்கு கிளம்புங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க போஷியா. ஸோ இன்னைக்கு என் கூட ஜாயின் பண்ணியிருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் அனுகீர்த்தி இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அவங்களோட செல்ஃப் கேர் அண்ட் லைஃப் ஸ்டைலை பற்றி தான் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அண்ட் நீங்கள் பேசிக் ஸ்கின் கேர் லைக் மேக்கப் போட்டிங்கன்னா கழுவிடுங்க கண்டிப்பாக, பிகாஸ் we tend to leave it ல. அண்ட் அதெல்லாம் தான் வந்து டேமேஜ் பண்ணதே தவிர, பட் இஃப் யூ ஜஸ்ட் ஹாவ் அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல், if you eat properly and keep your insides clean and healthy, outside அப்படியே இருக்கும். அந்த அளவுக்கு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றது கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லது. வெரி ஹானஸ்ட், நானும் அதே தான் நினச்சிட்டு இருந்தேன், இவ்வளோ டேன் ஆயிட்டோமேனு. பட் எங்கள் வீட்டில் இருக்க ஆண்டிக்கு தான் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன். ட்வைஸ் அ வீக் வந்து ப்ராப்பராக வி ஜஸ்ட் ஆயில் இட். லைக் ஆயில் இஸ், நான் வந்து சின்ன வயசுல எங்கள் அம்மா சொன்னால் இது ஒத்துக்கிட்டதே கிடையாது. இப்போ நானே சொல்கிறது எனக்கே நம்ப முடியல. ஆயில் தான் மெயின் அண்ட் பெஸ்ட் மெடிசின், வேறு எதுவுமே தேவையில்லை. 10 minutes ஆயில் போட்டு ஒரு 10 minutes வெயிட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டா பெட்டர். ஃபேன்சி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ண ஒர்க்கே ஆக மாட்டேங்குது, அது இன்னும் டேமேஜ் தான் பண்ணுது. ஆலுவேரா, நீம், இட் ஒர்க்ஸ் அமேசிங். தவிர எனக்கு ஹோம் ஃபுட்னா பிடிக்கும். பேசிக்லி வீட்டில் சமைச்சு நம்ம என்ன சாப்பிட்றோம்னு தெரிஞ்சு சாப்பிட்டாவே ஐ திங்க் தட் வில் பி ரைட். நீங்கள் ரைஸே சாப்பிட்றதா இருந்தால் கூட பரவாயில்ல, பட் ரைஸே வீட்டில் செஞ்சு வெளியே And being an artist வந்து செல்ஃப் கேர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹவு டு யூ மெயின்டைன் யுவர் ஸ்கின்? உங்களோட ஸ்கின் ரொட்டீன் பற்றி ஷேர் பண்ணுங்க. தட் இஸ் ஆக்சுவலி த ஃபுட் யூ ஈட். நீங்கள் வந்து கரெக்டாக சாப்பிட்டுட்டு கரெக்டான லைக் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூ ஹேவ், அதுவே இட்ஸ் குட் இனஃப் என்ன கேட்டிங்கன்னா. அண்ட் நீங்கள் பேசிக் ஸ்கின் கேர் லைக் மேக்கப் போட்டிங்கன்னா கழுவிடுங்க கண்டிப்பா, பிகாஸ் we tend to leave it ல. அண்ட் அதெல்லாம் தான் வந்து டேமேஜ் பண்ணதே தவிர, பட் இஃப் யூ ஜஸ்ட் ஹாவ் அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல், ஈட் ரைட் ஃபுட்ஸ், அப்பப்போ கிரீன்ஸ்லாம் என்ன மாதிரி சாப்பிட முடியலன்னா நீங்களும் எல்லாத்தையுமா மிக்சியில் போட்டு ஜூஸாக கூட குடிச்சிருங்க. பட் இஃப் யூ ஈட் ப்ராப்பர்லி அண்ட் கீப் யுவர் இன்சைட்ஸ் கிளீன் அண்ட் ஹெல்த்தி, அவுட் சைடும் அப்படியே இருக்கும். கண்டிப்பா, பிகாஸ் யூ டிராவல், நிறைய டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல வெதர் சேஞ்ச் அந்த மாதிரி விஷயத்துலலாம் ஸ்கின் ட்ரை ஆயிடும். ஸோ அதுக்கு எப்படி நீங்க உங்க ஸ்கின்னை வந்து ஆக்சுவலி லைட்டா நான் ஐ திங்க் ஐ காட் யூஸ் டு இட். நான் வந்து இங்க அங்க அப்படியே நான் சின்ன வயசுல இருந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டேன், ஏதாவது இங்க அங்க சுத்திட்டே தான் இருப்பேன். ஸோ ஜஸ்ட் அது நீங்க கரெக்டான ஃபுட் இருந்துட்டு அண்ட் மாய்ஸ்சரைஸ் பண்ணீங்கனாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். யூ டோன்ட் ஹாவ் டு கோ எக்ஸ்ட்ரா ஸ்டெப் இன். அண்ட் எந்த அளவுக்கு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றது கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா இப்ப கூட ஊர் சைட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரிபடி ஹேஸ் கிரேட் ஸ்கின். அதுக்கு மெயின் ரீசனே வந்து லைக் அவங்க யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ் கம்மி. நம்ம டெய்லி அவ்வளோ கெமிக்கல்ஸ் ஃபேஸ்ல போட்டுட்டு we expect it to be nice, it won't be nice. ஓகே. ஸோ கண்டிப்பாக ஷூட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அவுட்டோர்ல இருந்திருக்கும். ஸோ ஸ்கின் டேன் ஆயிருக்கும். ஸோ அண்ட் நீங்கள் சொன்னீங்க திண்டுக்கல்லில் வந்து உங்களுக்கு ஷூட்ஸ் இருந்தது. ஸோ வெயில் டைம்ல தான் நடந்திருக்கும். ஸோ எப்படி நீங்கள் ஸ்கின்னை வந்து அந்த டைம்ல டேன் ஆகும்போது? ஆக்சுவலி ஒன்றுமே பண்ண முடியாது, டு பி வெரி ஆனஸ்ட். நானும் அதே தான் நினச்சிட்டு இருந்தேன், இவ்வளோ டேன் ஆகிட்டோமேனு. பட் நீங்கள் அதுக்கப்புறம் ஒன்ஸ் யூ கம் பேக் ஹோம், நீங்கள் கல்லில் மாவு போட்டு குளிக்கிறதா இருக்கட்டும், கர்ட் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ஹோம் கேர் ரெமெடி பண்ணாலே அது ஒரு 1-2 weeks டைம் ஆகும். அஃப்கோர்ஸ் மேஜிக் கிடையாது. ஸோ ஒரு 1-2 weeksல தானா அதுவே போயிடுது, நார்மல் ஆயிடுது. ஓகே. இஸ் தேர் எனி ட்ரிங்க் தட் யூ ட்ரிங்க் ஃபார் யுவர் ஸ்கின்? ABC, apple, beetroot and carrot. I drink it almost every day. My auntie housemaid like makes the best ones. So I try and drink it every day. இல்லனா I try to எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து அப்படியே சாலிடா சாப்பிடுறதுனா எனக்கு இறங்கவே இறங்காது. ஸோ அதனால I make all of it juices and just drink it off. ஓகே. காஸ்மெட்டிக்ஸ்லயே உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் எது? Definitely a good moisturizer. Yeah. Ipo I recently found this new snail infused, some snail mucus infused moisturizer, and it's damn nice. Have you tried it? ஆமா, இப்போதான் actually ஒரு 2 நாள் முன்னாடி தான் I got it and I've been trying it. இந்த மாதிரி new moisturizers Snail mucus oda. Yeah. Okay. அது வந்து naturally இருக்கு and it doesn't have like a lot of chemicals in it. May I know the name of the moisturizer? I think COSRX on the brand. It's a Korean
அண்ட் நைக்கால கிடைக்குது. ஓகே ஓகே ஆசம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முடி வந்து ஸ்ட்ரைட்னர் மிஷின் கர்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீட் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹேர் பயங்கரமாக டேமேஜ் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஆக்சுவலி எங்கள் வீட்டில் இருக்க ஆண்டிக்கு தான் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் லைக் ட்வைஸ் அ வீக் வந்து ப்ராப்பராக வி ஜஸ்ட் ஆயில் இட் நல்லா. அவங்க வந்து ஹைபிஸ்கஸ் எது லைக் நிறைய கொஞ்சம் லீவ்ஸ் எல்லாம் போட்டு ஒரு நைஸ் ஆயில் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை வந்து நார்மலாக ஆயில் போட்டுட்டு யூ ஜஸ்ட் லீவ் இட் ஃபார் 2 hours and then யூஸ் மேபி ஓலாப்ளெக்ஸ் ஒரு ஏதாவது மைல்டான ஷாம்பு ஏதாவது யூஸ் பண்ணிட்டு யூ ஜஸ்ட் வாஷ் இட் ஆஃப், இட்ஸ் ஃபைன். லைக் ஆயில் இஸ், நான் வந்து சின்ன வயசுல எங்கள் அம்மா சொன்னா இது ஒத்துக்கிட்டதே கிடையாது. இப்போ நானே சொல்றேன், எனக்கே நம்ப முடியல. பட் ஆயில் தான் மெயின் அண்ட் பெஸ்ட் மெடிசின், வேற எதுவுமே தேவையில்லை. So in a week எத்தனை தடவை நீங்க at twice a week? Yeah, ஏன்னா almost every day hair spray எல்லாம் போட்டுறாங்களா. So if you have to go to the next event, obviously you have to shower. So எப்ப இல்லனா கூட whenever you wash your hair ஒரு 10 minutes oil போட்டு ஒரு 10 minutes wait பண்ணிட்டு wash பண்ணிட்டா better. So oil is the key. Okay. And is there any hair mask மாதிரி ஏதாவது போடுவீங்களா? இல்ல ஆக்சுவலி இந்த மாதிரி பெருசா இப்போதான் ஐ ரியலைஸ்ட் இந்த மாதிரி ஃபேன்சி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ண ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. அது இன்னும் டேமேஜ் தான் பண்ணுது. அதுக்கு பதிலாக வி ஷுட் ஜஸ்ட் கோ பேக் டு அவர் ஓல்ட் ரெமெடிஸ். நம்ம வீட்டில் யூஸ் பண்ற மாதிரி இந்த தயிர், எக் ஒயிட் அந்த மாதிரி போட்டாவே இட்ஸ் கிரேட். ஆலுவீரா, நீம், இட் ஒர்க்ஸ் அமேசிங். ஓகே. அண்ட் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின். ஸோ அது வந்து நீங்கள் எப்படி இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ டு யூ ஃபாலோ எனி டயட்? நோ, இந்த மாதிரிலாம் போயெல்லாம் சொல்லவே கூட. டயட்லாம் இருந்ததே இல்லை ஆக்சுவலி. நான் இந்த வரைக்கும் லைஃப்ல இருந்ததே இல்லை. ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆக்டிவா, ஐ வாஸ் அன் அத்லீட். நீங்க வந்து பாடி ஆக்டிவா வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் லைக் there's a book called Ikigai. அது வந்து ஜாப்பனீஸ் வே ஆஃப் லிவிங். அவங்க எப்படி நிறைய பேர் 100 வயசு தாண்டி வாழ்றாங்கன்றது தான் லைக் த பர்பஸ் ஆஃப் லைஃப். அதை பத்தின ஒரு புக். அதுல வந்து லைக் ரொம்ப பேசிக், லைக் கையை தலைக்கு மேல அட்லீஸ்ட் தூக்கணும் ஒரு 10 times. நம்ம வந்து இப்போ இந்த மாடர்ன் டெக்னாலஜிலாம் வந்ததுனால எத்தனை கையை தலைக்கு மேல தூக்கணும்னு யோசிச்சு பாருங்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி பிசிக்கலான பேசிக் மூவ்மெண்ட்ஸே இல்லாதனாலதான் a lot of people are putting on weight. நான் வந்து அம்மா வந்து இப்போ ஐடில ஒர்க் பண்றாங்க. ஸோ half the time கம்ப்யூட்டர்லயே இப்படி உட்காந்து ஒர்க் பண்ணி அவங்களும் வெயிட் கெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் in the wrong places also. அது வெயிட் கெயின்ன்றதை விட இட்ஸ் வெரி அன்ஹெல்தி. அதனால உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ். அவங்க மை மாம் யூஸ் டு லுக் எக்ஸாக்ட்லி லைக் மீ. நான் வந்து எங்க அம்மா மாதிரியே தான் இருப்பேன். அண்ட் அவங்க வந்து இப்ப உட்காந்து எந்திரிக்கிறதுக்குள்ள அப்படி பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிடுது. இட்ஸ் மெயின்லி பிகாஸ் நம்ம டெய்லி எதுவுமே பண்ணாம இருக்கனால தான். லைக் முன்னாடிலாம் லைக் ஊர் சைட்லாம் இப்போ கூட போனீங்கன்னா கீழே உட்காந்து கோலம் போடுவாங்க. தட் வாஸ் அ பேக் எக்ஸசைஸ். அண்ட் அந்த அம்மிக்கல்னு சொல்லுவாங்கல்ல, அதுலதான் வந்து ப்ராப்பரா எங்க பாட்டிலாம் வந்து ரொம்ப காலத்துக்கு அரைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பர் ஒர்க் அவுட். நம்ம தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம வந்து இதுக்காக தான் அது ஒரு ஒர்க் அவுட்னு தெரியாம வேலையா பண்ணிட்டு இருந்தாங்க விமென். ஸோ இஃப் யூ சி பழைய காலத்துலலாம் எல்லாருமே ஃபிட்டா இருந்தாங்க. எல்லாரும் அவ்வளோ இயர்ஸ் வரைக்கும் வாழ்ந்தாங்க. இப்போ எல்லாருக்கும் 50 இயர்ஸ்லேயே ஹார்ட் அட்டாக் வருது. And that is because நம்ம தான் நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து லேசியா இருக்கிறதுக்காக ஈஸியா வேக்யூம் கிளீனர் அப்புறம் இந்த மாதிரி மாறி நம்மளுக்கே லைட்டா சாய்வனை வச்சுக்கிட்டோம். ஓகே, உங்க டயட்ல என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆட் பண்ணிப்பீங்க? டு பி ஆனஸ்ட், ஐ ஈட் ரைஸ். எனக்கு வந்து இந்த ரோட்டி அதெல்லாம் வந்து பெருசா எனக்கு இஷ்டமே கிடையாது. எனக்கு ஆல்மோஸ்ட் 2 times அட்லீஸ்ட் ரைஸ் வேணும். பட் ஐ ஜஸ்ட் டோன்ட் ஈட் பீட்சா, பர்கர் அந்த மாதிரிலாம். எனக்கு நல்ல வேலை எனக்கு பிடிக்கல. இல்ல, நான் எப்போவாது ஒன்ஸ் இன் அ வைல் சாப்பிட்றதானே தவிர எனக்கு ஹோம் ஃபுட்னா பிடிக்கும். பேசிக்கலி வீட்டில் சமைச்சு நம்ம என்ன சாப்பிட்றோம்னு தெரிஞ்சு சாப்பிட்டாவே ஐ திங்க் தட் வில் பி ரைட். நீங்க ரைஸே சாப்பிட்றதா இருந்தா கூட பரவாயில்ல. பட் ரைஸே வீட்டில் செஞ்சு வெளியே சாப்பிடுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ ஏதாவது physical activities ஏதாவது பண்ணுவீங்களா? லைக் gym? Because I saw videos of you doing gym. I was going to gym. ஆனா நான் ஜிம் போனா டக்குன்னு மசில்லாம் பில்ட் பண்ணி நான் கொஞ்சம் லைட்டா அத்லீட் மாதிரி ஆயிடுறேன். அதனால சரி, you had that broad shoulders and all. ஐயோ, நான் ஒரு 1 week தான் ஜிம் போனேன். அதுக்குள்ள அப்படி ஆயிடுதா? ஸோ அதனால இல்லைன்னு சொல்லி இப்பதான் விக்ரம்னு சொல்லி என்னோட யோகா மாஸ்டர் இப்பதான் யோகா ஸ்டார்ட் பண்ணி
அதான் இப்போ கோயிங் பேக் டு பேசிக்ஸ், நான் போய் பரதநாட்டியம் சேர்ந்துடலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியா பண்ணிடலாம் ஒர்க் அவுட்க்கு பதிலா அப்படின்னு மூவ் ஆயிட்டு இருக்கேன். நைஸ். ஸோ இப்போ ஜிம்ல பார்த்தாச்சு, அடுத்தது யோகால ஸ்டார்ட் ஆமாம், அதேதான். ஓகே, சூப்பர். அண்ட் வெயிட் லாஸ்க்கு இல்லை வெயிட் மெயின்டெனன்ஸ்க்கு ஏதாவது நீங்க வந்து ட்ரிங்க் அது மாதிரி ஜூஸ் மாதிரி ஏதாவது குடிப்பீங்களா? இந்த மாதிரி நான் எதுவுமே ஆக்சுவலி குடிச்சதே இல்லை. ஸோ எனக்கு பெருசா ஐடியா இல்லை இது. பட் ஐவ் ஹர்ட் தே ஷுட் ஹாட் வாட்டர்ல லெமன் போட்டு காலையில குடிச்சாங்கன்னா இட் வில் பி பெட்டர்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஐ டோன்ட் நோ எவ்வளவு நல்லா ஒர்க் ஆகும்னு நான் ட்ரை பண்ணதில்லை. ஓகே, தேங்க் யூ. நான் வெயிட் போடதான் ஆக்சுவலி கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் போடுறதுக்கு எங்க கிட்டலாம் டிப்ஸ் வாங்கிருக்கீங்க? இல்ல, நான் நல்லா சாப்பிடுவேன், பிரியாணி எல்லாம் சாப்பிடுவேன் டெய்லி. ஆனாலும் nothing happens. You are blessed then. ஃபீல் பண்றாங்க கொஞ்சம் சாப்பிட்டாலே வெயிட் போட்டுறேன்னு சொல்லிட்டு. ஆமா, அது வந்து நீங்க கரெக்டா டெய்லி மூவ் போய் நடக்கிறது, பேசிக் குடிஞ்சு எந்திரிக்கிறது, கொஞ்சம் ஜம்ப் பண்றது 4 தடவை, இந்த மாதிரி பேசிக். நீங்க ஒர்க் அவுட்னு பண்ணலனா கூட இந்த மாதிரி பேசிக் மூவ்மெண்ட்ஸ் பண்ணாவே இட்ஸ் மோர் தென் எனஃப். அண்ட் இப்பலாம் நிறைய பேர் இந்த 10K ஸ்டெப்ஸ்லாம் நடந்து they are doing that. ஓ, அதெல்லாம் கொஞ்சம் லைட்டா எக்ஸ்ட்ரீமா இருக்கு. லைக் அந்த அளவுக்கு நம்ம உடம்பு வருத்திக்கிட்டு ஒன்றும் பண்ணணும்னு எதுவுமே அவசியம் இல்லை. டெய்லி மாடரேஷன்ல ஆனா கன்சிஸ்டன்டா டெய்லி பண்ணணும். அட்லீஸ்ட் தூங்குறதுக்கு முன்னாடி எப்ப டைம் கிடைக்குதோ சும்மா. நான்லாம் வந்து அடிக்கடி ஃப்ரீயா இருக்கும்போ எப்பாவது சும்மா இருந்தேன்னா சும்மா கொஞ்சம் கிரன்ச்சஸ் இல்லைன்னா அப்பப்போ லைட்டா போய் கொஞ்சம் ஸ்குவாட்ஸ், இந்த மாதிரி பேசிக்கா கொஞ்சம் அப்பப்போ பண்றது, அவ்வளவுதான். ஓகே. அண்ட் என்னோட லாஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து யூ மைட் கெட் ஸ்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயத்துல நீங்க எப்படி உங்களை வந்து ஃபோக்கஸ்டா நீங்க வச்சிருக்கீங்க? அந்த டிப்ரெஷன், அந்த ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து எங்க மம்மி கிட்ட டெய்லி ஒரு 1 hour அட்லீஸ்ட் கால் பண்ணி எனக்கு வந்து புலம்பணும், இதெல்லாம் நடந்துச்சு, இப்படிலாம் ஆயிடுச்சு. அந்த 1 hour காலுக்கு அப்புறம் ஐ ஃபீல் பெட்டர். நம்ம வந்து பேக் தென் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி இருந்தா we are better. அதுதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து குடும்பமா உட்காந்து லைக் டின்னர் சாப்பிடும்போது எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ வந்து அதோட சயின்ஸ் என்னன்னா, நம்ம சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம் நிறைய விஷயம், நமக்கு இதெல்லாம் தான் நடந்தது. ஸோ வாய் திறந்து ஒருத்தங்க கிட்ட அதை சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்லி அதோட ஸ்ட்ரெஸ் வந்து கம்மி ஆயிடுது. ஓகே, இட்ஸ் ப்ரூவன். அது வந்து தானா கம்மியாயிடுது. ஸோ நம்ம மம்மி கூட பேசுறது, ஐ ஹாவ் அ குட்டி பெட் மால்டீஸ், நிம்பஸ், ஹி இஸ் கால்ட் நிம்பஸ். யா, அண்ட் 10 months தான். ஸோ இந்த மாதிரி பெட்ஸ் it helps a lot, and I live with my friends and my younger brother. So இந்த மாதிரி surround yourself with people you love, talk good things, நல்லதா பேசுங்க. ஒரு நாளா இந்த மாதிரி ஏதாவது சேடா இருந்தா வடிவேல் காமெடி எல்லாம் போட்டு பார்த்துட்டு நல்லா சிரிச்சுட்டு படுத்துங்கிடுவேன். எந்திரிக்குமா I wake up fine. I think நம்ம கிட்டதான் அதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரெஸ் பண்ணா சரி ஓகே பாத்துக்கலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு you just do your thing. ஏன்னா திடீர்னு நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இந்த இருக்க மொமெண்ட்டை ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணி ஹாப்பியா இருக்கணும், அவ்வளவுதான். ஆசம். ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து நீங்க ஷேர் பண்ணீங்க. அண்ட் சிரிச்சுட்டே நிறைய பாசிட்டிவிட்டி எனக்கு கொடுத்துருந்தீங்க. அது எல்லாருக்கும் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யோர் மூவி. கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு பி சூப்பர் ஹிட் அண்ட் வி ஆல் ஆர் கோனா லவ் யூ. அண்ட் கண்டிப்பா நீங்க விஜய் சேதுபதி சார் 2 பேரும் இந்த படத்தோட வெற்றி விழாலாம் நிறைய நடத்தணும்னு சொல்லிட்டு என்னோட விஷஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ. First and foremost, Nayanthara is almost like a child artist, and she has come up a very